முருகா, என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் அன்பு பாசம் என நம்பி ஏமாந்து நின்று கொண்டு இருக்கின்றாய். யாரை நீ நம்பினாயோ அவர்களே உன்னை ஏமாற்றி விட்டார்கள். யார் மீது நீ அதிகம் அன்பு வைத்தாயோ அவர்களே உனக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள். நான் எப்பொழுதும் உன்னிடம் கூறி இருக்கின்றேன், அதீத அன்பும் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் நிச்சயம் ஒரு நாள் உன்னை கண் கலங்க செய்யும் என்று. ஆனால் நீ அதை கேட்கவே இல்லை. இப்பொழுது அந்த காயத்தை தான் நீ அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றாய் தங்கமே. உன்னுடைய குடும்பத்தாரும் உன் நண்பர்களும் ஆறுதல் சொல்ல வந்தால் கூட அவர்களின் பேச்சுக்களை நீ அப்பொழுதும் கேட்கவில்லை, இப்பொழுதும் கேட்கவில்லை. அந்த காயத்தில் இருந்தும் கஷ்டத்தில் இருந்தும் உன்னால் இதுவரை விடுபட முடியவில்லை. அதற்கான மருந்தும் இன்னும் தேடி கண்டுபிடிக்கவில்லை பிள்ளையே. கவலை கொள்ளாதே. நீ இன்னும் எத்தனை நாட்கள் தான் விட்டு சென்றதை நினைத்து கொண்டு இருப்பாய். உன்னுடைய பாதி வாழ்க்கை பாசம் வைப்பதில் சென்று விடுகின்றது. மீதி வாழ்க்கை அந்த பாசம் வைத்த நபர்கள் துரோகம் செய்ததை நினைத்து அழுவதிலே சென்று விடுகின்றது. பின்பு எப்பொழுதுதான் நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழப் போகின்றாய்? ஏன் நீ எப்பொழுதும் அடுத்தவர்களையே நம்பி இருக்கின்றாய் தங்கமே? அடுத்தவர்களின் அன்பிற்கு அடிமை ஆகாதே என்று நான் உன்னிடம் பலமுறை கூறி இருக்கின்றேன். ஆனால் நீ அதை ஒரு நாளும் என்னுடைய பேச்சை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. உன்னிடம் இருந்து நான் தேவையில்லாத நபர்களை மட்டுமே விலக்கி வைத்து உள்ளேன் தங்கமே. நீ அதை பற்றி நினைத்து கவலைப்பட தேவையில்லை. உன்னுடைய மனதிற்கு சரியான நபரை தகுந்த நேரத்தில் நான் அனுப்புவேன். அவர்கள் உண்மையான அன்பை மட்டும் உனக்கு தருவார்கள். அவர்களுடன் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொடங்கு. அதுவரை என்னை பூஜித்துக் கொண்டு இரு. உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்தும் நன்மையை நான் நடத்தி தருகின்றேன். மனம் உடையாதே. அன்பு பாசம் என நம்பி ஏமாந்து நின்று கொண்டு இல்லாமல் சந்தோஷமாக இரு தங்கமே. உன் அப்பா நான் உன்னோடு இருக்கின்றேன். ஓம் முருகா.